உங்களுக்கு லைஃப்ல இப்ப 2 ஆப்ஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் உங்க முன்னாடி இப்ப 2 வரம் குடுக்குறாரு. 1 அடுத்த 5 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும். எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் தியாகம் பண்ணிட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டீங்கன்னா, 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற லைஃப் உங்களுக்கு கம்ப்ளீட்டா செட் ஆயிடும். நீங்க எப்படிலாம் கனவு கண்டீங்களோ, எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அந்த லைஃப் அப்படியே உங்களுக்கு கிடைச்சிரும் 5 வருஷம் கழிச்சு. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்துருவாரு. நீங்க எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அந்த அளவுக்கு சுகமா, கம்ஃபர்ட் ஜோன்ல ஜாலியா வாழலாம். ஆனா 5 வருஷம் கழிச்சு, லைஃப் ஃபுல்லா நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இது 2ல நீங்க எத சூஸ் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 18 விஷயங்களையும் கவனமா கேளுங்க. இது உலகம் ஃபுல்லா பல பேரோட வாழ்க்கைய புரட்டி போட்ட உண்மைகள். இத நல்லா கவனிச்சு கேளுங்க. முக்கால்வாசி விஷயங்கள் உங்களுக்காகவே பெர்சனலா சொல்லப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உங்களோட வெற்றிய விரும்பவே மாட்டாங்க. நெறைய பேர் உங்க முன்னாடி கை தட்டுவாங்க, சந்தோஷமா சிரிப்பாங்க, உங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசுவாங்க. ஆனா பின்னாடி போயிட்டு உங்கள பத்தி எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க அவ்ளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணிட முடியாது. சில பேரு நீங்க எப்படா தோத்து போவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமான சிச்சுவேஷன்ஸ்ல உங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாரி யாராவது உங்கள விட்டுட்டு போனாங்கன்னா, அது ஒரு பெரிய இழப்புன்னு நெனச்சு உட்கார்ந்து உடைஞ்சு போகாதீங்க. சில நேரம் அது உங்கள உடைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். நீங்க வளர வளர உங்களோட சர்க்கிள் ரொம்ப சின்னதாகிக்கிட்டே இருக்கும்னு சொல்வாங்க. அந்த மாதிரி மனுஷங்க உங்கள விட்டு போறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய இழப்பா நினைச்சிட்டு இருக்காம, உங்களோட கோல் நோக்கி நீங்க போய்க்கிட்டே இருங்க. 2வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டமும் கடின உழைப்பும். நெறைய பேரு ஒருத்தன் ரொம்ப சீக்கிரமா ஜெயிச்சு மேல வந்துட்டான்னா, அவன பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் என்ன அதிர்ஷ்டக்காரன், ஏதோ லக்ல ஜெயிச்சுட்டான். ஃப்ளூக்ல தான் அவன் ஜெயிச்சிருக்கான். அவன் என்ன ஹார்ட் ஒர்க்கா பண்ணான், எத்தனை பேரை ஏமாத்தி மேல வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருக்குமே அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிராது. யாரெல்லாம் அவங்களோட கோல் நோக்கி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போய்க்கிட்டே இருக்காங்களோ, அவங்க தான் அந்த அதிர்ஷ்டத்தோட கதவு ஒரு செகண்ட் திறந்து மூடுனா கூட, அதுல ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த கதவு வழியா உள்ள போ முடியும். சோஃபால சாஞ்சு உட்காந்துக்கிட்டு எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா, கதவு 10 தடவ திறந்து மூடுனாலும் அத பார்க்கவே முடியாது நம்மளால. யார் ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கூட கதவு திறக்கும். 3வது விஷயம், நீங்க தனியா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் உங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். நெறைய பேர் நினைக்கிறாங்க, சுத்தி ஒரு 10, 15 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு கூப்பிட்டா வர்றதுக்கு கூட ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸாவது வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. தவறான நண்பர்களோட இருக்கிறத விட தனியா இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். முக்கியமா நீங்க ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கீங்க. லைஃப்ல ஜெயிச்சே ஆகணும்னு இருக்கீங்க. உங்கள சுத்தி இருக்கிற 10 ஃப்ரெண்ட்ஸும் இல்ல எனக்கு ஒரு ஆவரேஜான லைஃப் இருந்ததுன்னா போதும். அப்பா, அம்மாவோட காசு இருந்ததுன்னா போதும்ன்னு இருந்தாங்கன்னா, அந்த 10 மைண்டும் சேர்ந்து உங்களோட மைண்ட் செட்ட கம்ப்ளீட்டா மாத்திடும். உங்க கனவுகள புரிஞ்சுக்காத ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு எந்நேரமும் குழப்பத்தோட இருக்கிறத விட, உங்களோட இலக்குகள் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நீங்க தனியா இருக்கிறது, நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 4வது விஷயம், இப்ப நான் ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஆனா நான் ஆரம்பிச்சதே ரொம்ப லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ மத்தவங்க போற ஸ்பீட விட நான் ரொம்ப வேகமா ஓடணும். அதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? மத்தவங்கலாம் கத்துக்கிறத விட உங்களோட கத்துக்கிற அந்த லேர்னிங் மெத்தட கம்ப்ளீட்டா மாத்துங்க. 1 மணி நேரம் ஒரு விஷயத்த பத்தி ரிசர்ச் பண்றீங்களா? தேடி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்றீங்களா? அத பத்தி ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து டீப்பா கத்துக்கோங்க. படிங்க. படிச்சு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு 6 மணி நேரம் நீங்க என்ன படிச்சீங்களோ அத செயல்படுத்தி பாருங்க. எப்பவுமே உட்கார்ந்து இப்ப YouTubeல பார்த்து ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறீங்கன்னா கூட, அது ஏதாவது ஒரு டிஜிட்டல் ஸ்கில்லா கூட இருக்கலாம். எடிட்டிங்கா இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு. அத வெறும் வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அத செயல்படுத்தி பார்க்காத வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு ஆழமா உங்க மனசுல பதியாது. ஒரு விஷயத்த வேகமா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா அத செயல்படுத்தி பாருங்க. இல்ல அப்படின்னா அத யாருக்காவது சொல்லிக் குடுங்க. இந்த 2 மெத்தட்னால தான் உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே வேகமா லேர்ன் பண்ண முடியும். 5வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பணத்தால சந்தோஷத்த வாங்க முடியுமா? இந்த கேள்விய நீங்க பொதுவா நெறைய பேர்கிட்ட கேட்டீங்கன்னா, அதுல பாதி பேரு பணத்தால சந்தோஷத்த வாங்க முடியாது. எவ்ளோ பணம் இருந்தாலும் மன நிம்மதி, சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. அது உள்ள இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா, அந்த மாரி சொல்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒண்ணு பரம்பரையா சொத்து சேர்த்து வச்சவங்களா இருப்பாங்க. இல்லன்னா இவங்களே நல்லா சம்பாதிச்சு போதும் போதும்ங்கிற அளவுக்கு செட்டில் ஆனவங்களா இருப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸ் கிட்டயோ, இல்ல ஒரு லோவர் மிடில் கிளாஸ் கிட்டயோ போயிட்டு, கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வந்து நின்னு, "என்ன வரம் வேணும்?" அப்படின்னு கேட்டாருன்னா, நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன். எனக்கு இந்த அளவுக்கு பணம் வேணும். என் குழந்தைங்கள படிக்க வைக்கணும். என் அம்மா, அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணணும். நல்ல வீடு வேணும். இது எல்லாத்துக்குமே பணம் வேணும். பணம் இவ்ளோ வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முதல் வேண்டுகோளா இருக்கும். பணத்தால சந்தோஷத்த வேணா வாங்க முடியாம இருக்கலாம். ஆனா பணத்தால தான் பாதுகாப்ப வாங்க முடியும். உங்க வீட்ல யாருக்காவது திடீர்னு அவசரமா ஒரு சர்ஜரி பண்ணணும்னா காசு தான் வேணும். உங்க ஃபேமிலி சேஃபா நைட் ஃபுல்லா தூங்கணும் அப்படின்னா,
ஆப்வியஸா காசு தான் வேணும். ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, பணம் எல்லாமே கிடையாது. ஆனா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வ பணத்தால குடுக்க முடியும். ஸோ வாழ்க்கை வாழ்றதுக்கு பணமே தேவையில்லன்னு யாராவது சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு அத கேட்டு உங்க மனச குழப்பிக்காதீங்க. 6வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ வாங்குறதுலயே குறியா இருக்காதீங்க. உங்கள முதல்ல ஒரு ஸ்கில்டு பெர்சனா மாத்திக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு காஸ்ட்லியா ரொம்ப கிளியரா இருக்கிற ஒரு கேமரா வேணும். ஒரு ஸ்டாண்ட் வேணும். ஒரு மைக் வேணும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ரூம். எனக்குன்னு தனியா ஒரு யூடியூப் ஸ்டுடியோ வேணும். இது எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, என்னால லைஃப் ஃபுல்லா என்னைக்குமே ஆரம்பிக்கவே முடியாது. 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். இதெல்லாம் கிடைக்கவே இல்ல, மனசு திருப்தியே அடையலன்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் சேனலே ஆரம்பிக்காம உட்கார்ந்துட்டு தான் இருப்பேன். ஆரம்பிக்கவே முடியலன்னா எங்கிருந்து போய் அதுல ஜெயிக்க முடியும்? ஸோ எப்பவுமே பொருட்களை நம்பி உங்களோட வெற்றி கிடையாது. ஸோ எப்பவுமே எக்யூப்மெண்ட்ஸ் பிரச்சனை கிடையாது. உங்களோட செயல்பாடு நீங்க எந்த அளவுக்கு ஆக்ஷன்ல இறங்குறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஜெயிக்கிறதுக்கு. 7வது விஷயம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொறாமையோட உண்மையான காரணம் வெறுப்பு கிடையாது. சில நேரத்துல சில இடங்கள்ல வெறுப்பா இருக்கலாம். ஆனா எல்லா நேரமும் அது வெறுப்பு மட்டுமே கிடையாது. ஒருத்தவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா, ஆனா லைஃப்ல சில பேரு நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா உங்கள கம்பேர் பண்ணி பண்ணி அவங்கள எல்லாரும் கீழ தள்ளிருவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வரும். அதோட காரணம் கூட அந்த மாதிரி பொறாமையா வெளிப்படலாம். எங்க உங்க அளவுக்கு லைஃப்ல அவங்களால ஜெயிக்க முடியாம போயிடுமோ அப்படிங்கிற உள்ள இருக்கிற அவங்களோட பயம் தான் சில நேரம் அவங்க வாயில இருந்து கிரிட்டிசிசமாவோ விமர்சனமாவோ வெளியில வரும். ஸோ அதுக்காக எல்லா விமர்சனங்களுக்கும் பயந்துகிட்டே இருக்காதீங்க. 8வது விஷயம், யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்க இப்படிதான், இவங்க ஒரு ஃபெயிலியர், இவங்களால லைஃப்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு மத்தவங்க பண்ற அதே தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. யாரையுமே இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலைமைய வச்சு நாளைக்கு அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு முடிவு பண்ணவே முடியாது. லைஃப் எப்போ வேணாலும் எந்த செகண்ட்ல வேணாலும் மாறலாம். ஸோ மத்தவங்கள ஜட்ஜ் பண்றதுல உங்களோட டைமை வேஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்க லைஃப்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. 9வது விஷயம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சரியான சூழ்நிலை உங்க லைஃபையே கம்ப்ளீட்டா மாத்திரும். நீங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களோட சுத்தி இருக்கிற சூழ்நிலை சரியில்லை. அந்த என்வாயன்மெண்ட்டை விட்டு நீங்க வெளியிலேயே வர மாட்டேங்கிறீங்க. அதனால ஜெயிக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா பத்தாது. உங்களுக்கு எந்த இடத்துல காம்படிஷன் அதிகமா இருக்கோ, எந்த இடம் உங்களை வளரணும்னு சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோ, அந்த இடத்துக்கு போங்க. முதல்ல உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வாங்க. அது ரொம்ப 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 அவசியமான ஒண்ணு. நம்ம இந்த நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் பாட்காஸ்ட்ல எல்லாம் கேட்டிருப்போம். ஒருத்தங்க லைஃப்ல பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாகணும்னு நினைச்சிருப்பாங்க. சின்ன வயசுலயே அவங்க சொந்த ஊரை விட்டு சொந்த கிராமத்தை விட்டு சென்னைக்கு ஓடி வந்திருப்பாங்க. இது ரொம்ப காமனா எல்லாரோட லைஃப்லயுமே நடந்திருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா எங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ, எங்க போட்டிகள் அதிகமா இருக்கோ, எந்த இடம் உங்களை வளர்றதுக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோ, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா தான் உங்களால மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்க முடியும். கம்ஃபர்ட்டா இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லா கம்ஃபர்ட்டா இருக்குன்னு உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். 10வதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. தோல்விக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா வெற்றிக்கு ஒரே காரணம் தான். உங்களுக்கு வேற வழியே இல்லை, எப்படியாவது ஜெயிச்சிடுங்க. உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். தோல்வியா இருந்தாலும் சரி, வெற்றியா இருந்தாலும் சரி, அதுக்கு 100% நீங்க தான் பொறுப்பு. எப்பவுமே நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக மத்தவங்கள குறை சொல்லாதீங்க, மத்தவங்கள காரணம் சொல்லாதீங்க. நீங்க உங்ககிட்ட என்ன மாத்திக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தோல்வியில இருந்தும் கத்துக்கிட்டு வாங்க. 11வது விஷயம்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே உங்க மேல நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாசம் சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40,000 வருது. எடுத்துட்டு போய் அதுல 30,000க்கு ஒரு காஸ்ட்லியான போன் வாங்கணும்னு நினைக்காதீங்க. அந்த காசுல உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு, இல்ல உங்க வேலைய இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கு, புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, ஒரு எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்டோ, இல்ல ஒரு ஜிம் மெம்பர்ஷிப்போ எடுக்கிறதுக்கு, நல்ல ஆரோக்கியமான உணவு வாங்கி சாப்பிடுறதுக்கு, இதுக்கெல்லாம் முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோனு, கார் இந்த மாதிரி லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்குலாம் போகணும். 12வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்க கம்யூனிகேஷன் தான் உங்களோட சூப்பர் மேஜிக் பவர். அது சரியா இருந்ததுன்னா, நீங்களும் ஒரு சூப்பர்மேன், ஒரு ஸ்பைடர்மேன் தான். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்துல பயங்கர நாலேஜ் இருக்கலாம். நீங்க தான் உலகத்திலேயே அந்த விஷயத்துல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு சரியான கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்ல. யார்கிட்டயும் போய் சரியா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, பேச தெரியல, ஒரு கிளைண்ட் கிட்ட சரியா பேச தெரியலன்னா நம்ம உங்களை எப்பவுமே கவனிக்காது. அதனால நல்லா பேச கத்துக்கோங்க முதல்ல. அப்பதான் உங்களோட திறமைகளை உங்களால வெளிப்படுத்தவே முடியும். 13வது விஷயம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட தோற்றமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, எந்நேரமும் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்க்கே முக்கியத்துவம் கொடுக்காத, எந்நேரமும் உன் ட்ரெஸ்ஸிங் மேக்கப்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதன்னு. ஆனா
அந்த அளவுக்கு அதை நம்ம கேஷுவலாக நம்ம தள்ளி விட்டுறவும் முடியாது. உலகம் உங்களை பார்க்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களோட உருவத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு உங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணணும், ரொம்ப காஸ்ட்லியா மேக்கப் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபிட்டா இருக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் உடம்பு வந்துட்டு ரொம்ப அன்ஃபிட்டா இருக்கு, அவரோட வெயிட்டை பத்தி அவர் கவனிக்கவே இல்லை, 1,00,000 நிறைய பணம் இருக்கனால ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி போடுறாரு. இன்னொருத்தர் ஜிம்லாம் போய் பயங்கரமா எக்ஸசைஸ்லாம் பண்ணி பயங்கர ஃபிட்டா இருக்காரு, ஆனா ரொம்ப சாதாரண ஒரு 100-150 ரூபாய் டிஷர்ட் தான் போட்டிருக்காரு அப்படின்னாலும் 2 பேர்ல யார் பார்க்க ரொம்ப பிரசன்டபிளா ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, யார் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எப்பவுமே உங்க ஃபிட்னஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதை வச்சுதான் நீங்க எந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின்டான பர்சன்னு இந்த உலகம் மதிப்பிடும். 14வது விஷயம், எந்நேரமும் பிஸியாவே இருந்தா நான் சீக்கிரமா ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான எண்ணம் தான். 24 மணி நேரமும் நீங்க வேலை செய்றீங்க, ஆனா வந்துட்டு அது தப்பான இடத்துல போய் செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு growth-ஏ இல்லை அப்படின்னா உங்களோட டைமை தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் 80% ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த 20% விஷயங்கள் இருக்குல்ல, அதில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்கள் லைஃப் நல்லா க்ரோ ஆகும். இந்த மீதி ரிசல்ட்ஸே அதிகம் கொடுக்காத, அதிக முக்கியத்துவம் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட லைஃப்பை பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தில் உங்களோட எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும், எந்த விஷயத்தில் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை பார்க்கணுங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதில் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். தப்பான இடத்துல போய் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ தான் பண்ணிருந்தீங்கனாலும் உங்கள் எனர்ஜியும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு. ஸோ அந்த தப்பை எப்பவுமே செய்யாதீங்க. 15வது விஷயம், வெற்றி பெற்றவங்கள மாதிரி சிந்திக்கிறதுக்கு கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லைஃப்பில் ஜெயிக்கிறவங்க எப்போவுமே எல்லா கொஷின்ஸுக்கும் ஒரு ஆன்சரை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்கிறது கிடையாது. அவங்க புதுசாக நிறைய கேள்விகளை அவங்கக்கிட்டேயே கேட்டுக்கிறாங்க. அதனால தான் நம்ம எந்த கேள்வி அவங்கக்கிட்ட கேட்டாலும் அவங்கக்கிட்ட இருந்து டக்குன்னு ஒரு பதில் வருது. அது எதுவுமே அவங்க படித்து மனப்பாடம் பண்ணி வச்ச இன்டர்வியூவில் வந்து சொல்கிற பதில் கிடையாது. 16வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராவர்ப் இருக்குது, பை நைஸ் ஆர் பை ட்வைஸ். அதாவது மலிவான விலையில கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரத்துலையும் இந்த சீப்பாக கிடைக்கிற பொருளையே காசு மிச்சம் பண்ணணும்னு போயிட்டு இருந்தீங்கன்னா சில நேரங்களில் அதில் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். சீப்பாக வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் 200 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது 2-3 வருஷத்துக்கு உங்களுக்கு லைஃப் வந்திருக்கும். அதை விட்டுட்டு ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அது குவாலிட்டி சரியில்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 தடவை நீங்கள் திரும்பி அது வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு காசும் வேஸ்ட் ஆகிடும். முக்கியமாக உங்கள் மேலே நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி எப்பவுமே ரொம்ப சீப்பான விஷயங்களையே தேடாதீங்க. 17வது விஷயம், உங்கள் லைஃப்பில் ரொம்ப டார்க்கான டைம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இருட்டாக இருக்குது உங்கள் லைஃபே, ரொம்ப உடஞ்சு போய் உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு நைட்டு 10 மணி நேரம் பயங்கர இருட்டாக இருந்தாலும் அந்த இருட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காலையில் சூரியன் மெல்ல உதிக்கும். இதை யாராலையும் மாற்றவே முடியாது. இது ஒரு இயற்கையோட விதி. காலையில் சூரியன் உதிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இருட்டு இருந்துதான் ஆகணும். இல்லை அப்படின்னா சூரியனோட அருமை நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் இருட்டான காலம் வந்ததுன்னா அடுத்து எப்போ வேணாலும் ஒரு வெளிச்சம் வரலாம். அதுக்காக எப்போவுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு பிரேக்கப்பாக இருக்கலாம், ஒரு எக்ஸாமில் ஒரு தோல்வியாக இருக்கலாம், இல்லை ஒரு பயங்கரமான கடன் பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும். உங்கள் லைஃப் ஒரு நாள் மாறும். 18வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. முக்கால்வாசி பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே நிறைய உடம்புல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க நினச்ச வீடு அவங்கக்கிட்ட கிடச்சிரும், அவங்க நினச்ச கார், அவங்களோட பணம், எல்லாமே அவங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டால் அடுத்தவங்க அவங்கள பற்றி என்ன யோசிக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கங்கிறது அவங்களோட ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கும். பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா எந்நேரமும் அவங்க லைஃப்பை பற்றி யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் உங்களை பற்றி அவங்க பெருசாலாம் யோசிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களை கண்ணில் பார்க்கும்போது இல்லை உங்களை பற்றி ஏதாவது நியூஸ் கேட்கும்போது 2 வார்த்தை உங்களை பற்றி பேசுகிறதோட சரி. அவங்க 24 மணி நேரமும் உங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க, உங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்கன்னு எப்போவுமே நினைக்காதீங்க. அவங்க லைஃப்லேயே எந்நேரமும் கன்ஃபியூஷனில் இருக்கிற அவங்க பேசுறதுனால உங்கள் லைஃப்பை எப்படி அவங்களால தீர்மானிக்க முடியும்? தண்டவாளத்துக்கிட்ட போய் நின்று ஒரு 10 நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரெயின் எப்போவுமே எந்த நாய்க்காகவும் நிறுத்தி வெயிட் பண்ணி அப்புறமா போகாது. ட்ரெயின் அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ட்ரெயினோட ஜேர்னி ரொம்ப தூரம் போக வேண்டிய ஒரு ஜேர்னி. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்கள் இலக்கை நோக்கி ரொம்ப தூரம் போய்கிட்டே இருங்க. நடுவில் யார் உங்களுக்கு எடுக்கணும்னு நினச்சாலும் அதுக்கான வாய்ப்பு கூட அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஸோ இந்த 18 விஷயத்தில் உங்களுக்கு எதெல்லாம் சரின்னு தோணுதோ, எதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைஃப்பில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் சேர்ந்து தான் உங்களோட எதிர்காலத்தையே உருவாக்குது. உங்களோட கனவு வாழ்க்கை திடீர்னு ஒரு நாள் உங்கள் முன்னாடி வந்து அப்படியே ரியாலிட்டியாக மாறுறது கிடையாது.
தினம் தினம் அதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க, என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களோட ஃபியூச்சரை பில்ட் பண்ணுது. அந்த முடிவுகளை எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.